ஏர்கோட் மாலை காற்றில் பயணம் தொடங்குதே, மஞ்சின் மேகமே என்னை சூழுதே. மஸ்டாங் தினேஷின் விளாகில் ஒரு புது பாடல் இசைந்திடும் காட்சி விழியினில் ஆடும். அந்த உச்சி மாயக்கத்தில் மனம் உருகுதே, உச்சி மாயக்கத்தில் மனம் உருகுதே.
ஐயோ. மழை காரணமாக பைக்கு இழுத்துக்கிட்டு ஓ ஆப்போசிட் ரோட்டில் போய் விழுந்து டிப்பர் ஒன்று ரோடோட வந்து கை கால் ஐயோ. அப்படியே ஃபுல்லாக வாழ்நாள் கிழிச்சுக்கிட்டு அப்படி சொன்னோம். ஆமாம். அப்படி முட்டி கீழே கை முட்டிக்கு அதே மாதிரி தோல் ஒரே பக்கம் ஷோ அப்படியே வாழ்நாள் மாதிரி அப்படியே எலும்பெல்லாம் நொறுங்கி தோல் மட்டும் தோலோடு தொங்கிடும். மட்டும் தொங்குது எலும்பெல்லாம் ரோட்டில் நொறுங்கி எப்பா அப்படியே அவன் கண்ணு முன்னாடி எந்திரிச்சு அப்படியே உட்காந்து அவன் அழுவு கூட இல்லை. அது தெரியாது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த ஃபீல் ஆகும். அப்படியே ரத்தம் ஊற்றுது. ஆம்புலன்ஸில் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஐயோ ஐயோ. எந்திரிக்கிறானா எந்திரிக்க முடியல. அப்படியே 3 நாள் தண்ணி முடிக்கல. கை கால்லாம் சொன்னோடனே கன்ஃபார்ம் எடுக்கும். அதுக்கப்புறம் அது எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஆமாம் இப்போ என்ன பண்ண முடியும். கை கால்லாம் எடுத்துட்டாங்க. ஐயோ. ஸ்டோரி எல்லாம் மதன்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். ஓ அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணார் அவர். மதன் என் சைட்லேருந்து உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல. அவனும் நல்லவன் தான் ப்ரோ. அவனை வந்து கெட்ட வார்த்தை பேசினாலே அவன் வந்து ஜெயிலில் போட்டு பாவம் அந்த பையனோட வாழ்க்கையை முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 60,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். பரவாயில்லையே. அது நல்லா காசு வருமே. நல்லா வீடியோ போட்டாங்கன்னா போட்டுகிட்டே தான் இருக்கான். பரவாயில்ல. வீடியோலாம் போட்டுகிட்டு தான் இருக்கான். டெய்லி லைவ் போடுவான். இப்போ நானே சும்மா போட்டு எனக்கு லைவ் விளையாண்டு தான் இருப்பேன். ஓ உள்ளே போனாலே காலில் போட்டு ஒருத்தனை விட மாட்டேன் நான். முடிஞ்சு ஏறி சண்டை காமெடி. நம்ம உள்ளே போயிட்டு காமெடி சண்டை எல்லாமே நடக்கும்ல. நீங்கள் என்ன பயங்கரமாக விளையாடுவீங்களோ? விளையாடுவோம் ப்ரோ. அவங்களுக்கு அதாவது அவன் தான் வந்து நமக்கு இது கைடு பண்ணீங்களா? ஐஜிஎல். ஓ அவன் சொல்கிற மாதிரி தான் நம்ம இது சொல்கிற மாதிரி போவோம். அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்போம். மற்றபடி ஏன்னா இந்த மாதிரி ஏடா கூடமா அவனா வந்தானா அவங்க அப்படி இது செய்யறது அவனை உழைய மாட்டோம். நிறைய வீடியோ இருக்கும். எனதே நிறைய இது போட்டிருக்கேன். சரி சரி போடுறேன். நானே வந்து ஐடி வேலைக்கு முன்னாடி நான் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். நீங்கள் வந்து கூகுளில் அந்த பேர் வந்து நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ ஐடி வேலைக்கு வந்து பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் பாட்டுக்கு. நீங்களும் வேறு ஃபேமிலி மேன் ஆகிட்டீங்களே. வண்டி ஓட்டினா ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. இல்லை இல்லை இது வந்து ஃபேமிலி மேன் தான். இது வந்து இந்த டீம் ஒன்று இருக்குது. அண்ணா என்னோட ஒரு பெரியமா பையன். அவங்களாம் ஏற்காடு வந்துருக்காங்க. ஓ அவங்க வந்துட்டீங்களா? வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. சரி சரி. பைக்ஸில் வந்து அப்புறம் ஸ்டார்ட் ஆகல. நைட் அங்கே ரூம் எடுத்துருந்தோம். சரி சரி. விட்டுட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் வந்துட்டாங்க. சொன்னி சார் ஃபோன் அடிச்சா நீங்கள் வந்தோடனே வண்டி எடுத்து வந்துட்டேன். பிக்கு பார்க்கில் கொண்டு விட்டுட்டு சரி சரி. ஃபஸ்ட்டில் நல்லாவே இருந்துச்சு. இப்போலாம் ஓட்ட முடியல. ஆரம்பிங்களா? பைக் நினைச்சாலே பயமா இருக்கு இப்போலாம். ஆமாம் எம்டி இருக்கு. அதுக்கு ஒரு எம்டி கூட பிரச்சனை நல்லா இருக்கு. இது வந்து இது படுத்துக்கிட்டே நாளைக்கு இதை வச்சுட்டு தான் நான் வந்து 4-5 ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஜிடி தான். அதான் வீட்டில் போகும். ஜிடி மைலேஜ் வராது ப்ரோ. மைலேஜ் வராது. சர்வீஸ் காஸ்ட்டு நான் அதெல்லாம் நினச்சிருந்தேன். ஏற்காட்டில் எவனுக்குமே இல்லையே நினைக்கும் போது 2,000 ஒருத்தர் எடுத்துட்டான். நீங்கள் எதாவது அட்வென்ச்சர் வண்டி மாரி எடுங்க. எக்ஸ்பல்ஸு, இந்த கேடிஎம் அட்வென்ச்சரு. ஆனால் இப்போ நான் கார் ஓட்டு கற்றுக்கிட்டு இப்போ பைக் மேலே இன்ட்ரெஸ்ட் போய் இப்போ கார் மேலே தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட். கார் எடுக்கணும். கார் ஆல்ரெடி வீட்டில் வச்சுருக்காங்க. நமக்கு அது பெருசு. நம்ம நல்ல காராக எடுக்கணும். நீங்கள் லவ் மேரேஜ் அப்புறம் நீங்கள் 5 years லவ் பண்ணிட்டு. சரி சரி. குழந்தைங்க? இல்லை இல்லை இப்போ தான் மேரேஜ் பண்ணிங்களா? 1.5 years சார். சரி சரி. அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். நீ உங்கள் ஆஃபீஸில் கூட சொல்லி இந்த விளம்பரம் போர்டு மாதிரிலாம் வைக்க சொல்லுங்கள். யாருங்க இங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரில. இப்போ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் போர்டெலாம் வச்சிங்கன்னா
கண்டிப்பாக நிறையா வருவாங்க. ஏன்னா எங்களுக்கே தெரில, நாங்கள் இத்தனை வருஷமாக நான்லாம் ஏற்காடுக்கு இது வரைக்கும் ஒரு 100 தடவை வந்திருப்போம். நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறது தெரியாது. டீ குடிக்க ஏறி இறங்குவோம் நாங்கள் காலேஜ் படிக்கிறப்பலேருந்து இப்போ வரைக்குமே. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரில. நீங்கள் வந்து ஒரு போர்டு மாதிரி பெருசாக வச்சிங்கன்னா போதும், பிடிச்சிடலாம் ஆளுங்களை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட கீழே இறங்கியாச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் தான். இது பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட். நம்ம ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் வந்து பார்த்தோம் இல்லைங்க, அதுதான் இந்த ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட். இப்படி இருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது. வந்ததுக்கு வந்து ஒரு நாவப்பழம் பிச்சு தந்தார் நம்ம கைடு ப்ரோ வந்து நாவப்பழம் பிச்சு தந்தார். அது வந்து சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து ஏற்காடு வரவங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே நடந்து போய் ஒரு மிஸ்டெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக இங்கே போகலாம். சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் பாம்பு பந்து, கரையான் பந்தெல்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து ஈஸி ட்ரெக்குங்க. ஈஸி ட்ரெக்கில் நம்ம இப்போ இருக்கோம். இதுவே வந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வருது கரெக்டாக. அம்மா எவ்வளோ நேரமாக ஏறுறவங்க, 3 மணி நேரம் ஆச்சு. நம்ம வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 11:30 ஆச்சு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நான் மேலே ஏறி கீழே வர்றதுக்கு. இன்னும் கீழே ஃபுல்லாக இன்னும் வரல, இன்னும் இறங்கிட்டு தான் இருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. அம்மா சத்தியமாக வந்து டெக்கத்தில் ஸ்டிக் இல்லைன்னா நான் இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டங்க. ஏறுறதும் சரி, இறங்குறதும் சரி. இந்த ஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால தான் ஹில் ஸ்டேஷன் ஏறுறவங்களாம் குச்சி வச்சுட்டு ஏறுறாங்க போல். இன்றைக்கி தான் வந்து அதோடய வலி வேதனையெல்லாம் வந்து புரியுது. நல்லா இருக்குங்க. இது வந்து சம ஒர்த்து. உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல சப்போர்ட்டு. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக் இல்லாமல் ஏறி நம்ம அந்த மலை ஏறவே முடியல. இந்த கோயில் நம்ம ஒரு 2000 படிக்கிட்டு மேலே இருக்குங்களா, அது ஏறுறப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏறுறது ஈஸியாக இருக்குது, இறங்குறது ஈஸியாக இருக்குது. 1481 மீட்டர். இப்போது ஒரு 200 மீட்டர் வந்து கீழே வந்துட்டோம். எம்மாடி இப்போ தான் கொஞ்சம் ஸ்லோப்பாக போகுது. அவ்வளோதான் ரோடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாடி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஏற்காட்டில் 2 ட்ரெக்கிங் பிளேஸ் இருக்குது. இது வந்து நம்ம போனது வந்து ஏற்காட்டில் இருக்க ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் தான் போயிருக்கோம். இன்னொன்று இருக்குது. அது வந்து நம்ம மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கவர் பண்ணுவோம். ஆமாம், இந்த வீடியோ வந்து எத்தனை பார்ட்டாக வரப்போகுதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நம்ம ட்ரெக் பண்ணி போயிருக்கோம். அதனால் பெரிய வீடியோவோ போடலதா இல்லை வந்து 2 பார்ட்டாக போடுறதா தெரில. மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஆர்எல்ஸ் பார்ட் 1 வந்து கண்டிப்பாக இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போடுற வீடியோஸ் அண்ட் தென் கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணலாம், எந்தெந்த ஊருக்கு தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி அதோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் தென் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் மெம்பராக சேர்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து மேபி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு ஐடியா இருந்தால் அதில் ஜாயின் பண்ணலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு பிரதர் வந்து ஜாயின் பண்ணார். என்ன ப்ரோ இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்து அவரே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுமோ அவரே ஜாயின் பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து இந்த டைம் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்களே யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணுற நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஒரு 70 ருபீஸ் சம்திங் தான் இருக்கும். மேபி அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் அது வந்து ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மேபி யூஸ் பண்ணுவேன். எனக்கும் சரியாக தெரியல இன்னும் வந்து எந்த அளவுக்கு நம்ம மானிட்டைசேஷன் மணி வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. ஆனால் அந்தளவுக்கு இன்னும் காசும் வர ஆரம்பிக்கல. என்னென்னா $100 வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு $10 பக்கமாக தான் வந்துருக்கு. $100 என்றைக்கு வருதோ அன்றைக்கி நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டில் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் லைவாக காட்ட போகிறேன். அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் முடியும். இந்த மாதிரி தனியாக விளாக் பண்ணிட்டு போகிறப்போ நல்லா தாங்க இருக்குது, ஜாலியாக. நம்ம ஃப்ரெண்டு வந்து விட்டு ஓடி போயிட்டார், பைக்கிட்டே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ரோடே தெரில, ஆனால் சவுண்டு வந்து கேட்குது. மேபி இன்னும் கொஞ்சம் தூரம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இது வந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கு இந்த ஏரியாலாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க போலங்க. அது எப்படி வந்து வண்டி போகிறது மாதிரி, ஆள் நடந்து போகிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. காலையில் யாராவது சாப்பிடாம மட்டும் வந்துடுறீங்க தயவு செஞ்சு, ஏன்னா சரியான டயர்டாக வரும். நாங்களும் ப்ரெட்டு மேகி மட்டும் தான் சாப்பிட்டு வந்தோம். அதுக்கே வந்து டயர்டாகிடுச்சு. நீங்கள் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டு வாங்க.
நல்லாவேனா வயிறு ரொம்ப கிடையாது. ஏன்னா நீங்கள் பைக் ரைடு போகிறப்ப இருந்தாலும் சரி, வேறு கார் ஓட்டுறப்ப இருந்தாலும் சரி, வேறு எந்த வண்டி ஓட்டுறப்ப இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபுல்லாக சாப்பிடாதீங்க. ஏன்னா அதுதான் நான் சொல்லுவேன். ஃபுல்லாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் யாருக்காக இருந்தாலும் தூக்கம் வந்துடும். அதுதான் வந்து ஹியூமன் நேச்சர். அதனால் ஃபுல்லாக சாப்பிடாமல் ஓரளவு கொஞ்சம் வயிறில் இடம் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஒரு ஆக்டிவ்னஸோடு கண்டிப்பாக இருக்கலாம். நான் வந்து எப்பயுமே இதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் இது வரைக்கும் வண்டி வந்து ஒரு கண்ணூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து 9 hours விடாமல் வந்து வண்டி ஓட்டியிருக்கேன். அப்போ வந்து நான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணேன். என்னென்னா பசிக்க விட்டு நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். அப்போ தான் வந்து தூக்கம் வரும், தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி. பசிக்க விட்டு நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டு எருமையை வந்து புதைச்சிருக்காங்களாங்க. காட்டு எருமை வந்து இறந்து போச்சான். இந்த இடத்துல வந்து காட்டு எருமை வந்து புதைச்சிருக்காங்க. நம்ம வரப்பே வரும்னு சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாங்கள் வந்து ட்ரெக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ முடிச்சுட்டு வந்து ஊருக்கு இறங்கி போயிட்டுருக்கோம். இது வந்து அயோத்தியப்பட்டினம் சைடு வந்து இறங்கி போயிட்டுருக்கோம். எப்படி இருந்துச்சு ட்ரெக்கிங்? சூப்பராக இருந்துச்சு. ட்ரெக்கிங் ஃபஸ்ட் டைம் இல்லை, அதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது. நம்ம இப்போ இன்னும் எவ்வளோ பேர் தெரியாமல் இருக்கோம். ட்ரெக்கிங்னு இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது, கவர்மெண்ட் மூலியமாக நடத்துகிறாங்க ஏற்காட்டில். அது மாதிரி அவரே சொல்கிறார் நிறைய எக்ஸ்போசர் இருக்கும். 2 வருஷமாக இருக்குங்க. 2 வருஷமாக இது எத்தனையோ தடவை வந்திருக்கோம், ஆனால் யாருக்கும் தெரில. நம்ம சொன்ன மாதிரி நம்ம காலேஜ் படிக்கும்போது வந்து ஏற்காடு நிறைய டைம் வந்திருக்கோம், ஆனால் எங்களுக்கே இன்னும் தெரியல. அந்த மாதிரி தெரியாதவங்க எல்லாருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு நல்லா இருக்குது. நல்ல வியூ பாயிண்ட் எல்லாமே இருக்குது. அதுவும் எவ்வளோ மிஸ்ட்டு. நாங்கள் அதுவும் மதியான டைமுக்கு 11 மணிக்கு போனப்போ சரியான மிஸ்ட்டுங்க. அது ஒரு சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு கீழே இருக்க கிளைமேட், சேலம் கிளைமேட்டுக்கும் இங்கே இருக்க கிளைமேட்டுக்கும். ஆனால் இந்த இடத்துலலாம் வெயில் அடிக்குது இல்லை, இந்த இடத்துல வெயில் அடிக்குது. ஆனால் அங்கே ட்ரெக்கிங் போன இடத்துல வந்து செம்மையாக இருந்துச்சு, செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம போனது வந்து ஈஸி கேட்டகரி தான். ஈஸி கேட்டகரி வந்து சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து மாடரேட்டருக்கு வந்து அப்புறம் டஃப்னு ஒன்று இருக்குது, ஹார்டுன்னு இருக்குது. அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம 3 கிலோமீட்டர் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து 6, 7, 10, 15 அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கோம். நீங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் ஒரு வீடியோ பார்க்க முடியும். சரி, வந்து அடுத்த ட்ரெக்கிங் வந்து நான் எங்கே போகிறேன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறோம். அடுத்து மேபி வேறு எங்கே போகிறோன்னு தெரியல. திரும்ப ஏற்காட்டில் இன்னொரு பிளேஸ் இருக்குது, அங்கே கூட போகலாம். அது வந்து ஏதோ பாறை, அது என்னது பேர் வந்து சரியாக தெரியல. குண்டூர் கேவுன்னு நினைக்கிறேங்க. அது பேர் சரியாக தெரியல, நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அது வந்து ஏற்காட்டில் இருக்குது. அது வந்து வீக்கெண்டில் வந்து கிடையாது, வீக் டேஸில் தான் இருக்குது. ஸோ அடுத்த தடவை அதை தான் மேபி கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒன்று ஒன்றா இருக்க லிஸ்ட்டில் வந்து 32க்கு மேலே இருக்குங்க தமிழ்நாட்டில். அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா கவர் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, மீண்டும் வேறு ஒரு விளாகில் வந்து பார்ப்போம். டாட்டா, பை பாய்.